آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم وليتم مدبرين صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் இன்றைய தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தராவீஹோடு சரியாக 10 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. போன வாரம் திங்கட்கிழமை முதல் தராவீஹ் தொழுதோம், சூரத்துல் பக்கரா ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைய தராவீஹோடு 10 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. 30 ஜுசுவில் 3ல் ஒரு பகுதி இன்றைய தராவீஹோடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மீதமுள்ள 20 ஜுசுக்களை முழுமையாக ஓதுவதற்கும் அதை செவிதாழ்த்தி கேட்பதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்ல வருகிறான். ஒரு காரியத்தை நாம் துவங்குகிறோம், அந்த காரியத்திலே வெற்றியை தீர்மானிப்பது என்பது அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை வைத்தோ அல்லது அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்தோ செல்வாக்கை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ அல்ல, என்னுடைய எண்ணத்தை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அழுத்தமாக ஒரு வசனத்திலே சொல்கிறார். ஒரு மனிதரிடத்திலே படைபலம் இருக்கிறது, ஒரு மனிதரிடத்திலே பணபலம் இருக்கிறது, இன்னொரு மனிதரிடத்திலே கல்வி பலம் இருக்கிறது. இவைகளை வைத்து நாம் காரியத்தை சாதித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது தவறான காரியம். அந்த சிந்தனை ஒரு முஃமினுக்கு வரக்கூடாது என்பதை இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரமலானுடைய மாதத்திலே அந்த வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றிக்கு பின்னர் அங்கே இருந்த 2 கோத்திரத்தார்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். பனு ஹவாஸின் கோத்திரத்தாரும் பனு சகஃபி கோத்திரத்தாரும் ஒரு ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நாட்களாக மதீனாவிலே இருந்தார்கள். இப்போது மக்காவும் அவர்களுடைய கண்ட்ரோலிலே வந்து விட்டது. மக்கா மதீனா இரண்டும் நபி அவர்கள் அங்கே ஆட்சி தலைவராக பொறுப்பேற்று விட்டார்கள். அவர்களின் மூலமாக நமக்கு தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் இன்னமும் அதிகமாக ஓங்குவதற்கு முன்னர் அவர்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த 2 கோத்திரத்தாரும் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்தி அதன் மூலமாக நபி அவர்களுடைய இந்த வளர்ச்சியை, இஸ்லாத்தினுடைய இந்த வளர்ச்சியை நாம் குறைக்க வேண்டும், நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. அவர்களுடைய கிளை கோத்திரத்தார்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பெரிதாக யாரும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யவில்லை. காரணம், அந்த சிறு கிளை கோத்திரத்தார்கள் அத்தனை பேரும் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் முஹம்மதை வென்றுவிட முடியாது, உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிடுங்கள் என்று அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த கோத்திரத்திலே அந்த கூட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இறுதியாக அந்த 2 கோத்திரத்தாருமாக சேர்ந்து கூட்டப்பட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே 160 அல்லது 120 வயது மதிக்கத்தக்க
போரினுடைய தந்திரங்களை எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வயோதிக மனிதர் இருந்தார். அந்த மனிதரை நாம் நம் படைக்கு தளபதியாக ஆக்கலாம் என்று அங்கே முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வயோதிகர் சொன்னார், எனக்கு கண் பார்வை சற்று மங்கி இருக்கிறது, எனவே இந்த படை தளபதி பொறுப்பை எனக்கு வழங்க வேண்டாம் என்று சொல்ல, சில இளம் வயது கொண்ட ஒரு மனிதர், ஒரு இளைஞர் அந்த தலைமை பொறுப்பை எதிரி படைக்கு எடுத்துக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த எதிரி படைக்கு மாலிக் என்பவர் அன்றைய இளைஞர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மாலிக் சொல்கிறார், நாம் போருக்காக செல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீழ்த்துவதற்காக செல்கிறோம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் நீங்கள் இந்த போரிலே எடுத்து வாருங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே அங்கே சற்றேறக்குறைய 24,000 படை வீரர்கள் அங்கே தயாராகிறார்கள். எதிரி படையிலே 24,000 பேர். இது இல்லாமல் 6,000 பேர் பெண்களும் குழந்தைகளுமாக, அப்ப கிட்டத்தட்ட 30,000 பேர் அந்த எதிரி படையிலே தயாராகிவிட்டார்கள். 24,000 புட்டகங்கள், 40,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை திரட்டி கொண்டு அங்கே ஹுனைன் என்ற இடத்தை நோக்கி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது தங்களுக்கு அருகிலே இருந்த அந்த ஒப்பந்தம் செய்த கோத்திரத்தார்களிடத்திலே அவர்களிடத்தில் ஆயுதங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஷவ்வால் பிறை 6 அங்கே இருந்து கிளம்பி ஹுனைன் என்ற இடத்திற்கு ஷவ்வால் 10 வந்து சேருகிறார்கள். 4 நாட்கள் பயணப்பட்டு வந்து சேர்ந்த போது அங்கே 12,000 பேர் வந்து சேர்ந்திருந்தார்கள். இஸ்லாமிய படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே மக்காவில் இருந்த மதீனாவில் இருந்த அத்தனை பேரும் அங்கே யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டியதோ சுமார் 12,000 பேர் வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்திற்கு வந்தபோதுதான் சஹாபாக்களில் சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் தலை தூக்கியது, நம் படை அதிகமாக இருக்கிறது, 12,000 பேர் நாம் வந்திருக்கிறோம், ஃபலம் துப்னி அன்கும் ஷைஆ, ஃபலம் துப்னி அன்கும் ஷைஆ, நாம் அதிகமாக இருக்கிறோம், எண்ணிக்கையிலே நாம் அதிகமாக இருக்கிறோம், மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவையில்லை என்ற ஃபலம் துப்னி அன்கும் ஷைஆ என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தினார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. வெற்றியை தீர்மானிப்பது உங்களுடைய படையினுடைய எண்ணிக்கையோ உங்களுடைய பணபலமோ படைபலமோ அதிகாரமோ அல்ல, என்னுடைய எண்ணம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்பதை அங்கே படிப்பினையாக தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் திருவிளையாடலை அங்கே காட்டுகிறான். போர் துவங்குகிறது. எதிரி படைகள் முன்னமே வந்ததன் காரணமாக அவர்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு எந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்பதை கவனித்து அங்கே அமர்ந்து கொண்டார்கள். போர் துவங்குகிறது. சற்று நேரத்திலே இஸ்லாமிய படையினர்களால் 12,000 பேர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒரு வரலாறிலே வருகிறது, 12,000 பேர் இருந்த அந்த எண்ணிக்கை 400 என்ற எண்ணிக்கையாக குறைந்து விட்டது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், சும்ம வல்லைத்தும் முதுபிரீன். ஆரம்பத்திலே ஹுனைன் என்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு நீங்கள் வந்தபோது போரை துவங்குவதற்கு முன்னர் இத் அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் 12,000 பேர் இருக்கிறோம் என்ற அந்த அதிக எண்ணிக்கை உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. ஃபலம் துப்னி அன்கும் ஷைஆ, இன்றைக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் நாமே ஜெயித்து விடுவோம் என்ற மமதை உங்களுடைய உள்ளத்திலே வந்தது. ஆனால் போர் ஆரம்பித்ததற்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாமல் சும்ம வல்லைத்தும் முதுபிரீன், புறமுதுகிட்டு நீங்கள் ஓடிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு களத்திலே இறங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறங்கினார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறங்கினார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு களத்திலே குதித்தார்கள். சஹாபாக்களை புறமுதுகிட்டு ஓடியவர்களை அழைக்க சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உரத்த குரல் கொண்டவர்கள் ஒரு சப்தம் கொடுத்தார்கள். அந்த சப்தத்திற்கு நபி அவர்கள் அனைவரையும் உங்களை அழைக்கிறார்கள், ஏன் புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள், இன்னமும் நாம் வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய கட்டளைக்கு இணங்க அங்கே அழைப்பு கொடுத்தார்கள். அத்தனை பேரும் புறமுதுகிட்டு சென்ற சஹாபாக்கள் லப்பைக் யா ரசூலல்லாஹ், இதோ வந்துவிட்டோம் என்று அங்கே களத்திற்கு வந்தார்கள். ரப்புல் ஆலமீன்
அதற்கு பின்னர் வழக்கம் போல இஸ்லாமிய படைக்கு அந்த ஹுனைன் போரிலே வெற்றியை கொடுத்தான். மலக்குமார்களையும் அங்கே அனுப்பி வைத்து இஸ்லாமிய படைக்கு வெற்றியை கொடுத்தான் என்று வசனம் இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்ல வருகிறான். லக்கது நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். அதிகமான இடங்கள்ல உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறோம். ஹுனைன் போரிலும் நாம் தான் வெற்றியை கொடுத்தோம். ஹுனைன் போரிலும் யார் தான் வெற்றியை கொடுத்தார்? நாம் தான் வெற்றியை கொடுத்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது உங்களுக்கு வராமல் உங்களுடைய படையினுடைய எண்ணிக்கையை வைத்து உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்ற அந்த எண்ணம் அது மாற்றப்பட வேண்டியது, பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் அங்கே அப்படி ஒரு திருவிடையாடலை ஏற்படுத்தி அங்கே இறுதியிலே வெற்றியை கொடுத்தான். எனவேதான் அந்த முஃமின்களுடைய உள்ளத்திலே நாம் செய்கிற அந்த காரியத்தினுடைய வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிற அந்த சக்தி என்பது, ஆற்றல் என்பது அது அல்லாஹுடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய பணபலத்திற்கோ படைபலத்திற்கோ அதிகாரத்திற்கோ அது உட்பட்டது அல்ல என்பதை ஹுனைன் போரிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு சிறு நிகழ்வை அல்லாஹ் அங்கே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி சஹாபாக்களுக்கு புரிய வைப்பதற்காக, இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் புரிய வைப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தி அதை குர்ஆனுடைய வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான். இந்த வசனங்களைத்தான் இன்றைக்கு ஓதப்பட்டது. லக்கது நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தி வ யௌம ஹுனைன் இதா அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ வல்லாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத் சும்ம வல்லைத்தும் முத்பிரி. அதற்கு பின்னர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்ற வசனம் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ஒரு விஷயத்தை நாம் துவங்குகிறோம் என்று சொன்னால் அதனுடைய வெற்றியும் தோல்வியையும் தீர்மானிக்கிற அந்த ஆற்றல் அது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். சுருங்க சொல்வதாக இருந்தால், வஸ்துக்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள், அந்த வஸ்துக்களை படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்கிற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அழுத்தமாக சொல்கிறான். எனவேதான் நஸரகுமுல்லா என்று மட்டும் சொல்லாமல் லக்கது நஸரகுமுல்லா, கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் தான் வெற்றியை கொடுத்தான், உங்களுடைய படைபலமோ உங்களுடைய பணபலமோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்பதை அழுத்தமாக அந்த வசனத்திலே சொல்லி காட்டி இருப்பது, வஸ்துக்களின் மீது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தௌஃபீகை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.